Hey my dears, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே உங்க வீட்ல என்ன சமையல் அப்படினு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க வீட்ல இன்னைக்கு மட்டன் பிரியாணி. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் மட்டன் பிரியாணி டேஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்னு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தாராளமாவே நான் ஊத்திப்பேன். அது கூட நிறைய ஸ்பைசஸ் போட்டுப்பேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கேன். தாராளமாக 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு காரம் சாப்பிட மாட்டோம். ஸோ பச்சை மிளகாய் போட்டு அது சுருங்கி வந்த உடனே நம்ம வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கூட நல்லா சுருங்க வர வரைக்கும், அதுதான் பிரியாணியோட இன்னொரு டேஸ்ட். நல்லா சுருங்க வரணும். அந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதை ஒரு தடவை நம்ம வதக்கும் போது ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். மட்டன் பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த சீக்ரெட். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. நீங்கள் 4 பச்சை மிளகாங்க போடுறீங்க அப்படின்னா இதில் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா மைய அரைச்சி இது கூட ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது நல்லா சுருங்குற வரைக்கும் இதையும் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக கூட்டும். இன்னும் 2 நாளில் நியூ இயர் வருது. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அண்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் சக்தி பிரியாணி மசாலா. நான் பர்சனலாக எப்போதுமே சக்தி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மெயின் ஐட்டம் கறியை நல்லா 8 விசில் வர வரைக்கும் பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருந்தது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் காரம் இறங்குற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுடைய நேமெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி கூட கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து போடுங்க. நான் எப்போ ஊற வச்சேன்னா நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சேன். ஸோ அந்த டைம் ஊறினாலே போதும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு அண்டு நெய் விட்டு விசில் ஒரு 2 விசில் நல்லா தலன்னு கொதிக்கும் போது ஒரு 2 விசில் மட்டும் போட்டு விடுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் விசில் உடனே எடுக்க வேணாம். ஒரு 1 hour கிட்ட அப்படியே இருக்கட்டும். அதுதான் தம் வைக்கிற மாதிரி. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடு ஃபுல்லாக வாசனை அண்டு சூப்பராக வந்துச்சு பிரியாணி. அண்டு பிரியாணியோட டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.